நமஸ்காரம். ராமாயணத்தில் இந்த நிகழ்வு அனைவரும் அறிவோம். சீதையை ராவணன் தூக்கி போனான். ராமனுக்கு பெரு வருத்தம். நொந்து போய் பேசுகிறார். அப்ப அவரே சொல்லுவது, உலகமெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. நாம் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டால் உடனடியாக அதிக பாதிப்பு இருக்கும், கவலை இருக்கும், வருத்தம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாள் போக சமாதானமாகி விடுவோம். இது ஒரு பொருள் தொலைந்தாலும் இப்படித்தான். யாரேனும் நமக்கு ரொம்ப தெரிந்தவர் இவ்வுலகத்தை விட்டு பெருமானிடம் சேர்ந்து விட்டார் என்றாலும் உடனடியாக மிக வருத்தம் இருக்கும். ஆனால் நாள்பட நம்ம ஏதோ சமாதானம் சொல்லி சரிப்படுத்தி கொண்டு விடுவோம். ராமன் லக்ஷ்மணனிடம் சொல்லுவது, சீதை பிரிந்து 1 மாதம், 2 மாதங்கள், 3 மாதங்கள், நாள் போக அந்த வருத்தம் குறையத்தானே வேண்டும், சமாதானம் அடைய வேண்டும். ஆனால் எனக்கு நேர் மாறாக நடக்கிறது. பிரிய நாள் போக இன்னும் துக்கம் அதிகரிக்கிறது. அவள் பேரிலே பற்று கூடுகிறது. ஏன் செய்வேன்னு கூறினார். சிறப்பான விஷயங்களாக இருந்தால் நாள்பட சரியாகி போய்விடும் எதிர்பார்க்க வேண்டாம். இன்னும் அதிக பற்றும் அதிக வருத்தமும் வரும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். சனாதன தர்மம்தான் இந்து தர்மமா? அதற்குத்தான் இந்த பெயரா? இந்து தர்மம் என்பது வேறு, அது நாங்கள் நினைக்கும் இந்து தர்மம் வேறு, நீங்கள் கடைபிடிப்பது வேறு. இந்துக்கள் என்பார் வேறு, சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள்னா அவர்கள் வேறு. இனிமே பாக்கி இல்லை, எங்கும் குழப்பம். அவரவர் எத்தெத்தோ பேச போக, அதில் தெரிந்தவர் தெரியாதவர் எல்லாரும் குறுக்கே பேச, கொஞ்ச நாளில் தானே அடங்கும். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வரும். அப்படி தாழ்த்தி பேசுபவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? நாம் இப்படியே இதை குற்றம் சொல்லிக் கொண்டே இருந்தால் அதில் இருப்பவர்களுக்கு அதில் நம்பிக்கை குறையும். பின்பற்றுபவர்கள் உறுதி இழப்பார்கள். தானே இதை விட்டு விலகி விடுவார்கள். அவர்களை மாற்றுவதும் சுலபம். இதெல்லாம் எதிர்பார்த்துத்தான் எப்போதும் இந்த அலிகேஷன்ஸ் வைக்கப்படும். இது பொதுவா உலக விஷயத்தில் யாரோ நமக்கு கூட இருக்கிறவர் மரணம் அடைந்தார், நாள்பட சமாதானமாவோம். ஆனால் சீதையை பிரிந்த ராமன் நாள் பட்டாலும் வருத்தம் தான் பட்டார். அதுபோல் அந்த சட்டத்தை இங்கேயும் வைத்து பாருங்கள். சிமிலர்லி, சாதாரணமா நாம் எதை பின்பற்றுகிறோமோ அதை தப்பு சொல்லிக்கொண்டே இருந்தால், நமக்கு தெரிந்தவர்களை பற்றி கூட குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தால் கொஞ்ச நாளில் நமக்கே சந்தேகம் வந்துவிடும். ஒருவேளை இது குற்றம் உள்ளதாக இருக்குமோ, நாம் தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ, இந்த சந்தேகங்கள் எல்லாம் எழும். அதை போல் எழட்டுமே என்றுதான் இதெல்லாம் நடைபெறுகிறது. இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருத்தல், உடனே நாம் கேட்க மாட்டோமா? மற்றதுக்கெல்லாம் சொல்லுகிறீரே, இதற்கு சொல்லவில்லையே. இந்த தர்மத்தில் தான் குற்றம் இருக்கிறதுன்னு சொல்ல போனால் அந்த தர்மத்தில் எல்லாம் குற்றம் இல்லையா? திரும்ப நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கு தான் தெளிவா தெரிகிறது யார் என்ன பேச போகிறார்கள் என்று. இதை திரும்ப கேட்டதனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் குற்றம் சொல்லுபவர் எந்த அபிப்பிராயத்தோடு சொல்லுவார்? மெதுவே இந்த தர்மத்தில் இருக்கும் பற்றை குறைத்து விடலாமா? அதுதானே எதிர்பார்ப்பு.
அடுத்த தர்மத்துக்காரர்களுக்கு அதிக சலுகைகள் கொடுத்து இந்த தர்மத்துக்காரர்களுக்கு குறைத்தால் தன்னிடையே பற்று விட்டு போகும். அங்குதான் தப்பு செய்கிறார்கள். நடக்கவே நடக்காது. அதனால்தான் இதன் பெயரே சனாதனம். இந்த தர்மத்தில் யாரேனும் ஏதேனும் குறை சொன்னால் இதை சார்ந்தவர்களுக்கு பற்று அதிகரிக்கும். ஆகவே நாம் இப்ப செய்ய வேண்டியது, செய்ய போவது, அவரவர் இந்த தர்மத்தை இன்னும் நன்றாக கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் என்ன பேச முடியும்? நாம் ஏதோ கடைபிடிக்க போவதில்லை, விட்டு விடுவார்கள், இதுதான் நம்பிக்கை. இல்லை, இன்னும் நன்றாகவே கடைபிடிக்க போகிறேன், உறுதி அதிகரித்து விட்டது, பற்று நம்பிக்கை கூடிவிட்டது, இதுதான் ஒரே பதில். அப்படி கூட நடக்குமானால், இப்போதானே சொன்னேன், உயர்ந்த விஷயமாக இருந்தால் நாள்பட நாள்பட பற்று குறையாது, துக்கம் குறையாது. உயர்ந்த விஷயமாக இருந்தால் அது தப்புன்னு எத்தனை முறை சொன்னாலும் இன்னும் ஒரு முறை அதில் பற்று கூடும். இப்படித்தான் எங்கும் உயர்ந்த விஷயங்களில் பார்த்திருக்கிறோம். அது பெருமானாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் வந்து கண்ணன் திருடன் பொய்யன் திருப்பி திருப்பி சொன்னதுக்காக, கண்ணன் ஏன் திருடினார், பொய் சொன்னார், வெண்ண சாப்பிட்டா நமக்கு தெரியாதா? இவர் சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் சிரிப்பாக இருக்கும். இன்னும் என் கண்ணனிடத்தில் காதல் கூடும், அவர் பேரில் எனக்கு பக்தி இன்னும் வளரும், இன்னும் நெருங்குவேன். இதுதான் உலக இயல்பு, பகவானை பொறுத்தவரை இயல்பு. அதனால் இது இப்படி நடக்கிறதே. ஒரு பக்கம் கண்டிப்பா குரல் கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும், குற்றம் என்றால் குற்றம். அதே சமயம் பற்று விட்டு போயிடுமோ என்ற எண்ணமே இல்லாமல் இன்னும் இதில் பிடிப்பும் நெருக்கமும் அதிகமாக வேண்டும். அதுதான் இதற்கு ஒரே வழி. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.